பிரதமர் மோடி அவர்களே, நீங்க உங்களுடைய ஆட்சியில இந்த பழங்குடி மக்களுக்காக செய்தது என்ன? மலைப்பகுதிகள், வனப்பகுதிகள் இங்கெல்லாம் இருக்காங்க இல்லையா, அங்கே இருக்கக்கூடிய அந்த மக்களை அவர்களுடைய வாழ்விடங்களிலிருந்து வெளியேற்றி அங்கே கிடைக்கக்கூடிய கனிம வளங்களுக்காக அதை கார்ப்பரேட் கிட்ட தாரை வார்த்தது தான் பாஜக அந்த மக்களுக்கு செய்த மிகப்பெரிய தொண்டு. பாஜக அரசனுடைய நோக்கத்தை எதிர்த்து போராடிய இளைஞர்கள் பல்லாயிரக்கணக்கானவர்கள் சிறை வைக்கப்பட்டனர். ஜார்க்கண்டிலையும் பீகாருடைய தென்பகுதியிலையும் மத்திய பிரதேசத்திலையும் அவர்களை விடுவிப்பதற்காக சட்ட போராட்டத்தை நடத்தியவர் தான் ஸ்டான் சாமி. அவருக்கு 80 வயசுக்கு மேல கடந்துருச்சு, தண்ணி கொடுக்க கூட முடியல, கை இப்படியே ஆடிச்சு. அதுக்காக அவர் என்ன பண்ணாரு, ஒரு ஸ்ட்ரா ஒன்று கொடுங்க. ஸ்ட்ராவே கொடுக்கல, நீதிமன்றத்துல அப்ளிகேஷன் போட்டு கூட ஸ்ட்ராலாம் ஒன்றும் கொடுக்கல, தண்ணி கூட கொடுக்க முடியாத அவர் செத்து போயிட்டார் சிறைச்சாலையிலேயே. இது வரலாறு. எப்ப நடந்தது? இப்பதான் 2 வருஷத்துக்கு 3 வருஷத்துக்கு முன்னாடி. இப்படிப்பட்ட மோடி தான் என்ன சொல்றாரு, பழங்குடி மக்களுக்காக நாங்க என்னெல்லாம் செய்யறோம் பாருங்க. வணக்கம் தோழர்களே, ரூஸ்டர் செய்தியில் வாயிலாக என்று மீண்டும் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். குஜராத் மாநிலத்தில் பிர்சா முண்டா இந்திய விடுதலை போராட்டத்தின் போது சுதந்திரத்திற்காக போராடிய பல்வேறு பழங்குடி இடங்களில் ஒன்று. இந்த மத்திய பிரதேசம், ஜார்க்கண்டு போன்ற மாநிலங்களிலிருந்து மத்திய இந்தியாவில் மலைவாசிகளாக இருந்த அந்த வகுப்பாரனுடைய ஈடிணையற்ற தலைவர் பிர்சா முண்டா. அவருடைய 150வது ஆண்டு விழா அங்கே குஜராத்தில் நடைபெற்றிருக்கிறது. அந்த விழாவில் கலந்து கொண்டு பேசிய பிரதமர் மோடி அவர்கள் என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னா, காங்கிரஸ் கட்சி அது ஆட்சியில் இருந்து 60 ஆண்டு காலமும் பழங்குடி மக்களை புறக்கணித்தே வந்திருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அந்த மக்களுக்கு ஆதரவாக தான் நிற்பதாக அவர் காட்டிக்கொள்கிறார். அவர் ரொம்ப நாளாகவே செய்கிறார். 2024 தேர்தலுக்கு முன்பாகவே மத்திய பிரதேசத்தில் நடந்த ஒரு விழாவில் பிர்சா முண்டா அவனுடைய பெரிய சிலையை திறந்து வச்சு அவங்களை போலவே தலப்பாலாம் கட்டிக்கிட்டு அவங்க முன்னாடி டான்ஸ் எல்லாம் ஆடிலாம் காட்டினார். அப்புறம் அடுத்தபடியாக அல்லூரி சீதாராமராஜு அப்படின்னு இன்னொரு பழங்குடியின தலைவர், ஆந்திரா தெலுங்கானா பகுதியை சேர்ந்தவர். அவர் விடுதலைக்காக போராடினார். வெள்ளேந்தி அம்பு தொடுத்து வெள்ளைக்காரர்களுக்கு எதிராக போராடினவங்க, உயிர் தியாகம் செஞ்சவங்க. அவருடைய சிலையை திறந்து வச்சு அவருக்காகவும் பேசினார், எல்லாம் பண்ணார். ஆனால் இங்கே என்ன அப்படின்னா, காங்கிரஸ் கட்சி 60 ஆண்டு காலமாக பழங்குடியினரை புறக்கணித்தது அப்படின்னு சொல்கிறாரு. பிரதமர் மோடி அவர்களே, நீங்கள் உங்களுடைய ஆட்சியில் இந்த பழங்குடி மக்களுக்காக செய்தது என்ன? இப்போ அந்த பழங்குடி இனத்தை சேர்ந்தவர் தான் இப்போ இருக்கக்கூடிய திரௌபதி முர்மு. அவரை குடியரசுத் தலைவர் ஆக்கிட்டீங்க. இதை தவிர வேறு என்ன செஞ்சுருக்கீங்க? இந்த பழங்குடி மக்களுக்காக அவர்களுடைய வாழ்விடங்களில் மலைப்பகுதிகள், வனப்பகுதிகள் இங்கெல்லாம் இருக்காங்க இல்லையா, அங்கே இருக்கக்கூடிய அந்த மக்களை அவர்களுடைய வாழ்விடங்களிலிருந்து வெளியேற்றி அங்கே கிடைக்கக்கூடிய கனிம வளங்களுக்காக அதை கார்ப்பரேட் கிட்ட தாரை வார்த்தது தான் பாஜக அந்த மக்களுக்கு செய்த மிகப்பெரிய தொண்டு. நல்லா கேட்டுக்கங்க. இந்த பழங்குடி மக்கள் இருக்கக்கூடிய இடங்களில் இருக்காங்கன்னா பார்த்தீங்க அப்படின்னா, மாவோயிஸ்டுகள் மிகப்பெரிய அளவிற்கு வளர்ந்தார்கள். ஏன் என்று கேட்டால், இவர்கள் இருக்கக்கூடிய அந்த மலைப்பகுதிகள், வனப்பகுதிகளில் இருக்கக்கூடிய இரும்பு உள்ளிட்ட கனிம வளங்கள், இரும்பு, அலுமினியம், ஏகப்பட்ட வளங்கள், அதையெல்லாம் தோண்டி எடுக்கிறதுக்கு சுரங்கம் அமைப்பதற்காக கார்ப்பரேட்டுகளுக்கு இடம் கொடுத்தாங்க. அதை எதிர்த்து பழங்குடி மக்கள் போராடினார்கள். இன்றைக்கும் போராடி கொண்டிருக்கிறார்கள். நான் 2 அடிப்படையை சொல்கிறேன். நீங்களாம் கேள்விப்பட்டிருப்பீங்க, ஸ்டான் சாமி அப்படின்ற ஒரு பாதிரியார், நம்ம புதுக்கோட்டையை சேர்ந்தவர். அவர் போயிட்டு ஜார்க்கண்டில் மத்திய பிரதேசத்தில் இருக்கக்கூடிய இந்த பழங்குடிகளுக்காக போராடினார். ஏன்னா அங்கே இருக்கக்கூடிய அவர்களை வெளியேற்றி விட்டு அந்த இடத்தில் சுரங்கம் அமைப்பதற்காக அந்த இடத்தையே அப்படியே வாடகைக்கு விட்டது பாஜக அரசு. அப்போ ஜார்க்கண்டில் பாஜக அரசு இருந்துச்சு. அவங்க என்ன பண்ணாங்க, சோட்டா நாக்பூர் டெனன்சி ஆக்ட், இதெல்லாம் நம்ம பேசியிருக்கிறோம் முன்னாடியே. சோட்டா நாக்பூர் டெனன்சி ஆக்ட் என்று சொல்லக்கூடிய ஒரு சட்டத்தின் மூலம் வெள்ளைக்காரன் என்ன பண்ணால், இந்த பழங்குடியினருடைய நிலங்களை வேறு யாருக்கும் தாரை வார்க்கக்கூடாது, வாடகைக்கு விடக்கூடாது, அவர்களுடைய சம்மதமின்றி செய்யக்கூடாது. டெனன்சி ஆக்ட்னு பேர். சோட்டா நாக்பூர் பீடபூமின்றது மத்திய இந்தியா. இந்த சோட்டா நாக்பூர் டெனன்சி ஆக்ட்னு வெள்ளைக்காரன் காலத்தில் நிறைவேற்றப்பட்ட போது, காலனி ஆதிக்க காலத்தில் அவர்களுடைய ஒப்புதல் இல்லாமல் அந்த இடத்தில் வேறு யாருக்கும்
அந்த இடத்தை வாடகைக்கு கூட குத்தகைக்கு கூட கொடுக்கக்கூடாது அப்படின்னு. அதில் முதல்ல மாற்றம் கொண்டு வந்துட்டு கொடுக்கலான்னு சொன்னது தான் ஜார்க்கண்ட் மாநிலத்தில் இருந்த பாஜக ஆட்சி. அதனால் 81 சட்டப்பேரவைகள் கொண்ட 28 சட்டப்பேரவை தொகுதிகள் அந்த ட்ரைபல் லேண்ட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய பழங்குடிகளினுடைய அந்த பகுதி எதிர்த்து ஓட்டு போட்டாங்க, தோற்கடிச்சாங்க. பாரதிய ஜனதா ஆட்சி அடைஞ்சிச்சு. இவங்க தான் பழங்குடிக்கு நல்லது பண்ணாங்களா? நான் ஸ்டான் சாமின்றவர் குறிப்பிட்டார். இப்படி அரசுக்கு எதிராக தங்களுடைய நிலங்களை, இடங்களை, வனங்களை, மலைப்பகுதிகளை கார்ப்பரேட்டுகளுக்கு வந்துட்டு தாரை வார்க்கக்கூடிய பாஜக அரசனுடைய நோக்கத்தை எதிர்த்து போராடிய இளைஞர்கள் பல்லாயிரக்கணக்கானவர்கள் சிறை வைக்கப்பட்டனர். ஜார்க்கண்ட்லேயும், பீகாரினுடைய தென்பகுதியிலையும், மத்திய பிரதேசத்துலேயும். அவர்களை விடுவிப்பதற்காக சட்ட போராட்டத்தை நடத்தியவர் தான் ஸ்டான் சாமி. அவரை கடைசியில் எடுத்துகிட்டு வந்தாங்க, மும்பையில் வச்சாங்க, சிறையில் வச்சாங்க. அவருக்கு 80 வயசுக்கு மேலே கடந்துருச்சு. தண்ணி கொடுக்க கூட முடியல, கை இப்படியே ஆடிச்சு. அதுக்காக அவர் என்ன பண்ணார், ஒரு ஸ்ட்ரா ஒன்று கொடுங்கன்னாங்க. ஸ்ட்ராவே கொடுக்கல. நீதிமன்றத்துலலாம் அப்ளிகேஷன் போட்டு கூட ஸ்ட்ராலாம் ஒன்றும் கொடுக்கல. தண்ணி கூட கொடுக்க முடியாத அவர் செத்து போயிட்டார் சிறைச்சாலையிலேயே. இது வரலாறு. எப்போ நடந்தது? இப்போ தான் 2 வருஷத்துக்கு 3 வருஷத்துக்கு முன்னாடி. இப்படிப்பட்ட மோடி தான் என்ன சொல்கிறாரு, பழங்குடி மக்களுக்காக நாங்கள் என்னெல்லாம் செய்கிறோம் பாருங்க. பழங்குடி மக்களினுடைய சட்டப்பூர்வமாக அவருடைய உரிமையை காத்துக்கொள்வதற்கு தான் பஞ்சாயத்து ராஜ் ஆக்ட் எக்ஸ்டெண்டட் டு த ட்ரைப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பஞ்சாயத்து ராஜ் சட்டம் பழங்குடி மக்கள் வாழக்கூடிய பகுதிகளுக்கான நீட்சி அப்படியே எக்ஸ்டெண்டட் டு அவங்களது பஞ்சாயத்து ராஜ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சட்டத்தை இவங்க இன்னொரு சட்டத்தை திருத்துவதன் மூலம் அந்த உரிமையை பறிக்க முற்பட்டார்கள். இதுதான் பாஜகனுடையது. எவ்வளவு பெரிய பொய்யை எவ்வளவு லாபகமாக சொல்கிறார் பாருங்க. இதை ஹிந்துவில் இதை பற்றி ஒரு பெரிய செய்தி வந்துருந்தது நேற்று. ஆனால் கவனிங்க, அந்த பத்திரிகையில் இருக்கக்கூடிய செய்தியாளர்கள் எல்லாருக்குமே இந்த விடயம்லாம் தெரியும். ஆனால் அதை பற்றி ஒரு கட்டுரை எழுதலை. ஏன்னா பாதிக்கப்பட்டவர்கள் பழங்குடிகள். நம்ம இந்த பழங்குடிகள், பட்டியல் இனத்தார், இவங்கெல்லாம் அவங்களுக்கு ஏற்படக்கூடிய பாதிப்பை வந்துட்டு நம்ம ரொம்ப ஈஸியாக உதாசீனப்படுத்திட்டு போயிடுவோம். ஆனால் அவங்களால் காப்பாற்றப்பட்ட வனங்களால் தான் நம்முடைய நாடே நலம் பெற்று நிற்கிறது, உழைப்பால் நிற்கிறது. இதை நம்ம வந்துட்டு கண்டுக்கிறதே இல்லை, கவனிக்கிறதே இல்லை. இதுவே அந்த இடத்துல பாதிக்கப்பட்டவன் வந்துட்டு வேறு ஒரு மேல் சாதியாக இருந்தான்னா, நகரவாழ் சமூகமாக இருந்தான்னா நம்ம பேசியிருப்போம். ஏதோ அம்பேத்கர் காலத்தில் 15% தாழ்த்தப்பட்ட ஒரு பட்டியல் இனத்தாக இருக்கும், 7.5% ஓட்டு, 7.5% இடஒதுக்கீடு இவங்களுக்காக கொடுத்துட்டு உடனே அதை தவிர வேறு எதுவுமே இல்லை. அதன் மூலமாக எவ்வளோ பழங்குடியினர் வந்துட்டு ஆட்சி அதிகாரத்தில் முக்கிய இடத்துக்கு வந்தாங்க. கிளர்க்காகவும் கிடையாது, அதிகாரியாகவும் கிடையாது, கலெக்டர்களாகவும் கிடையாது, காவல் அதிகாரிகளும் கிடையாது, இந்திய உடனே அரசு துறையினுடைய செயலர்களாகவும் யாரும் கிடையாது, ஒருத்தரோட கிடையாது. இவங்க திரௌபதி முர்மு வந்து குடியரசுத் தலைவர். இதுவோ அதிகாரம் அளித்தல், இதுவோ அதிகாரத்தை பரவலாக்குவது என்பதனுடைய பொருள். யோசிச்சு பாருங்க. ஆனால் ரொம்ப திட்டமிட்டு ரொம்ப அழகாக அவர் வந்துட்டு பேசுகிறாரு. 3000 இளைஞர்களை வந்துட்டு சிறையில் வச்சுட்டு அதற்காக போராடிய ஸ்டான் சாமியை தண்ணி கூட கொடுக்காத, ஸ்ட்ரா கூட கொடுக்காத கொன்னுட்டு இவர் சொல்கிறாரு பழங்குடிகளை அந்த கட்சி கண்டுக்கிட்டதில் நாங்கள் தான் கண்டுக்கிறோன்ட்டு. சரி, இவ்வளோ விவரங்களையும் பேசுகிறதுக்கு பத்திரிகை இருந்தாலும் நாம் பேசுவோம். ஆனால் இதை காணக்கூடிய நீங்கள் பேச வேண்டும். இதான் ரொம்ப முக்கியம். இது இந்திய சமூகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொருவரும் ஒரு உரிமைக்காக ஒவ்வொரு நாளும் போராடி கொண்டே இருக்கிறார்கள். ஆனால் அந்த நியாயமான அந்த உரிமை போராட்டம் வெளிப்படுவதை விட, மக்களிடையே ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்துவதை விட, அவர்களை வைத்து அரசியல் செய்யக்கூடிய அரசியல்வாதிகளினுடைய, ஆட்சியாளருடைய கருத்து பெரிதாக பிரதிபலிக்கிறது. இது சரியா? சிந்தியுங்கள். இவர்களை பற்றிய விவரங்களை நாம் பெருசாக பேசுவோம், நீங்களும் அதை வச்சு படிக்கணும். யார் பெருசா முண்டா, யார் அல்லூரி சீதாராம ராஜு அப்படி சொல்லிட்டு அதை படிங்க. படித்து நீங்களும் பரவாயில்ல எழுதுங்க, அதை பற்றி ஸ்டடி பண்ணுங்க. அதான் ரொம்ப முக்கியம். மீண்டும் சந்திப்போம். தொடர்ந்து நன்றி, வணக்கம். ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக, அடிமைகளாக இருந்தது போதும். இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக, உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.